மக்களாட்சின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்குதுன்னா வேங்க வெயில்ல மலத்தை கலந்துருப்பாங்களா? பல போராட்டங்கள் பண்ணி இன்னமும் அதுக்கான தீர்வுன்றது ஒன்று வரவே இல்லை. குற்றவாளியை பிடிக்கல. முக்கியமாக இப்போ வந்து நீதிமன்றத்தை மாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊப்பியில் நடக்கிற அந்த கொடூர குற்றத்துக்கு சற்றும் இழைக்காத கொடூரம் வேங்க வெயில் கொடூரம். ஒரு பெண்ணை கெடுத்து பாலியல் வன்புணர்வு பண்ணி எலும்பெல்லாம் உடைச்சு கண்ணெல்லாம் வெளியே எடுத்து அந்த கொடூரம் இருக்குல்ல, அதை விட கொடூரம் வேங்க வெயில் கொடூரம். வேங்க வெயில் குற்றம்னு சொல்றதே தப்பு. வேங்க வெயில் பயங்கரவாதம். இந்த வழக்கை பொறுத்தளவு தீர்ப்பை எழுதி வச்சுட்டு குற்றவாளிகளை தேடுற மாதிரி இருக்கு. அந்த சாமி வந்து பாருங்க, அந்த அம்மாவை அங்கேயே புடனில போட்டிருந்தா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்க போகுது. மனித உரிமை ஆணையம் ஏன் உள்ள போக அனுமதிக்கல? ஏன் அவங்க விசாரிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துற போது? இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி வந்து உங்களுடைய கூட்டணி ஆட்சி தானே, அவங்களே ஏன் இப்படி பண்ணணும்? எவனாவது பழி வாங்குறதுக்காக தான் குழந்தைக்கு, தான் அப்பாவுக்கு, தான் மனைவிக்கு மலத்தை கொடுப்பானா? இப்படி ஒரு பழி வாங்குதல் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? படித்த இளைஞர்கள்ல அவன் முன்னேற்பாடா இப்படித்தான் தலித் மக்களை இவங்க கையாளுவாங்க, இந்த அதிகார வர்க்கம் இப்படித்தான் பழிய நம்ம மேல போடும், எவனோ செஞ்சிருந்தாலும் நீங்க தான் செஞ்சீங்கன்னு குற்றத்தை நம்ம தலையிலேயே வைப்பான். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க திரு சிவி சந்திரன், விசிகா கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. மக்களாட்சின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்குதுன்னா வேங்க வெயில்ல மலத்தை கலந்துருப்பாங்களா? இப்ப அந்த சம்பவத்துக்காக பல போராட்டங்கள் பண்ணி இன்னமும் அதுக்கான தீர்வுன்றது ஒன்று வரவே இல்லை. குற்றவாளியை பிடிக்கல. முக்கியமா இப்போ வந்து நீதிமன்றத்தை மாற்றணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்க? அதாவது ஊப்பியில் நடக்கிற அந்த கொடூர குற்றத்துக்கு சற்றும் இழைக்காத கொடூரம் வேங்க வெயில் கொடூரம். அதாவது ஒரு பெண்ணை கெடுத்து பாலியல் வன்புணர்வு பண்ணி எலும்பெல்லாம் உடைச்சு கண்ணெல்லாம் வெளியே எடுத்து அந்த கொடூரம் இருக்குல்ல, அதை விட கொடூரம் வேங்க வெயில் கொடூரம். அதை விட கொடூரம். ஏன்னா குடிக்கிற தண்ணியில ஒரு மலம் கலந்தான் பீய, அதாவது மலங்கிறதெல்லாம் அலங்கார சொல்லா இருக்கு, அது ஒரு கேவலம். அது குடிக்கிற தண்ணியில ஒரு மலத்தை கலந்துட்டாங்கிற கொடூரம், அந்த கொடூரத்தை விட பயங்கரவாதம். இது வந்து குற்றமே கிடையாது. வேங்க வெயில் குற்றம்னு சொல்றதே தப்பு. வேங்க வெயில் பயங்கரவாதம். அது வேங்க வெயில் பயங்கரவாதம். இன்னும் தீர்ப்பு வரலை. 707 நாள் விசாரணை, 332 பேர் குரல் மாதிரி பரிசோதனை, 5 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை, ஆர்டிஓ, கலெக்டர் இவங்கெல்லாம் பார்த்து இன்னும் யார் கலந்தாலும் முடிவுக்கு வரல. இவ்வளவு நவீனம் இருக்கும்போது இதுக்கு படிக்க தேவையில்லைங்கம்மா. இதுக்கு நான் பிஎல் படிக்கணும், எம்எல் படிக்கணும், தடவியல் படித்து பதக்கம் வாங்கணுங்கிற மண்ணாங்கட்டி வேலையெல்லாம் இல்லை. சாதாரண பாமரனா நான் கேட்குறேன். சாதாரண பாமரன், படிக்காத ஒரு பாமரன் வேங்கை வெயில தூரத்திலிருந்து பார்த்தாலும் பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் சாதாரண பாமரனுக்கு தோணும். எப்படி தோணும்னா, இப்போ அந்த குடிநீர் தொட்டியில மலங்கலந்தான்னு குற்றம் சாட்டப்படுகிற 3 பேர், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா, சுதர்ஷன், இந்த 3 பேர். இந்த 3 பேருமே அந்த காலனி பகுதியை சேர்ந்தவங்க. 3 பேருமே காலனி பகுதியை சேர்ந்தவங்க. அதுல ஒரு காவல்துறையில பணிபுரியவர் வெளியூர்ல பணிபுரிஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அம்மாவை பார்க்க ஓய்வுல வர்றாரு. வந்து பார்க்குறாரு. வந்த உடனே அந்த அம்மா சாப்பாடு இட்லி எடுத்து வைக்குது, சாப்பிட்றாரு. கையை கழுவும் போது தண்ணி வந்து நாத்தடிக்குது. ஒரு காவல்துறையில் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு டவுட் வருது, என்னவா இருக்கும், வேற எதுவும் நம்ம தொட்டியில தான் இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. 32 குடும்பம் இருக்கிற ஒரு பட்டியலின மக்கள் வாழ்ற ஒரு பகுதி. அப்போ அவர் என்ன பண்றாரு, காவல்துறையில் பணிபுரியறதுனால அவர் நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பாரு. அதனால அவரு புத்தி கட்டியிருக்கு. சரி, ஒரு வேளை தொட்டியில் ஏறி பார்க்கலாம், ஏதாவது பெருச்சாலி ஏதாவது செத்து கிடக்கா, எலி ஏதாவது செத்து கிடக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நண்பர்களை கூட்டிட்டு மேலே ஏறி பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே வந்து கலக்கப்பட்டு இருக்கிறது மனித மலம்னு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா மாட்டுச்சாணம்னா அது பச்சையாக இருக்கும், ஆட்டு புழுக்குன்னா அது வேற மாதிரி இருக்கும். அப்போ மனித மலம்ங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிட போகுது. இதுக்கு என்ன பெரிய விசாரணை எல்லாம் தேவைப்படுது? ஒன்றுமே கிடையாது. அப்போ கலந்தவங்க யார், இதைத்தானே நம்ம பார்க்கணும். மனித மலம் கலந்து இருக்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சிட போகுது. அப்ப கலந்தவர்கள் யார், கலந்ததனுடைய உள்நோக்கம் என்ன, இதுதானே விசாரிக்கப்படணும். நேர்மையே இதுதானே விசாரிக்கப்படணும். அப்ப அது நடந்த இடத்தினுடைய அல்லது குற்றம் நடந்த இடத்தினுடைய பின்பகுதியும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதே ஊர்ல
ஒரு கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் போக விடாம காண்டாண்டு காலமா தடுத்துட்டு இருக்கிற ஒரு சம்பவம் அங்க வருடம் நடந்துட்டு இருக்கு. கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் போக முடியாது. இது கலெக்டர், அந்த லேடி கலெக்டர் அவங்க போகும்போது அதை நேரா பாக்குறாங்க. அப்போ ஒரு அம்மா சாமி ஆடுது. ஏன் பட்டியலின மக்களை கலெக்டர் அம்மா கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னோன்னே ஒரு அம்மா சாமி ஆடுது. அந்த அம்மா வந்து உயர்நிலை சாதியை சேர்ந்தவங்க. என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்தளவு தீர்ப்பை எழுதி வச்சுட்டு குற்றவாளிகளை தேடுற மாதிரி இருக்கு. அந்த சாமி வந்தது பாருங்க, அந்த அம்மாவை அங்கேயே புடனில போட்டிருந்தா குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருக்க போகுது. அப்ப ஒரு படிச்ச ஒரு IAS கலெக்டர் அம்மா வர்றாங்க. அவங்க வந்து பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு முயற்சி பண்ணும்போது சாமி வந்து தடுக்குது அப்படின்னா அந்த சாமியை சொல்லி தொலைய வேண்டியதானே? இவங்க தான் மலத்தை கலந்தாங்க, அந்த சாமியை சொல்லி தொலைல இல்லையா? அப்ப இது திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு பயங்கரவாதம். இது அந்த ஊருக்குள்ள அந்த சாமியை விசாரிச்சிருக்காங்களா இது வரைக்கும்? அந்த சாமி வந்து 6 நாள் அந்த பொம்பளை விசாரிச்சாங்களா? அவ வீட்டுக்காரனை பிடிச்சி விசாரிச்சாங்களா? விசாரிக்கவே இல்லை. ஏன் பாதிக்கப்பட்ட வேங்கை வயல் மக்களை விசாரிச்சாங்களா? விசாரிக்கல. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்குகள் நடக்குது. தாழ்த்தப்பட்ட, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒரு ஆணையம் இருக்கு. அந்த ஆணையம் ஏன் உள்ள போறதுக்கு அனுமதிக்கல? மனித உரிமை ஆணையம் ஏன் உள்ள போக அனுமதிக்கல? ஏன் அவங்க விசாரிச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துற போது? அது ஏதோ வேங்கை வயல் ஒரு தீவு மாதிரியும், அந்த தீவுக்குள்ள யாருமே போகக்கூடாதுங்கிற மாதிரியும் அந்த பட்டியலின மக்களை தனிமைப்படுத்தி வைப்பதற்கான காரணம் என்ன? இப்ப நடக்கிற கூடிய ஆட்சி வந்து உங்களுடைய கூட்டணி ஆட்சி தானே, அவங்களே ஏன் இப்படி பண்ணணும்? இல்ல, இதுல கூட்டணி வேட்டணி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. நீதி எங்க இருக்கோ அதுதான். இப்ப சட்டத்தினுடைய பார்வையில தான் நம்ம வேங்க வயல பார்க்க வேண்டியது இருக்கு. 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற சட்டத்தினுடைய பார்வையில தான் வேங்க வயலை நம்ம பார்க்கணும். இங்க கூட்டணி எப்பமா கூப்பிடுவாங்க? அந்த மக்கள் எங்களோட இருந்தா தானே கூட்டணி கூப்பிடுவீங்க. அந்த மக்கள் எங்களை ஆதரிச்சா தானே கூட்டணி கூப்பிடுவீங்க. அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்புங்கும் போது கூட்டணி பத்தி எதுக்கு நம்ம பேசணும்? இல்ல, அவங்க ஏன் உங்களுக்கு கூட்டணி தானே, அவங்க ஏன் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க? ஏன் இவ்வளவு ஒரு இல்ல, இப்ப அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இத்தனை பேரை விசாரிச்சிருக்காங்க, ஒரு CBCID கொடுத்திருக்காங்க, RDO வந்து விசாரிச்சாரு. அந்த விசாரணை தன்மையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறோம். அதாவது இந்த அரசாங்கம் வழக்கு விசாரணைக்கே ஆட்களை நியமிக்கலைன்னா நம்ம கூட்டணி பத்தி பேசலாம். ஆனால் அரசு CBCID நிர்மாணிச்சிருக்கு, அவங்க போய் விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதற்கு பிறகு இவங்க 3 பேர் தான் குற்றவாளிகள்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்பு. அப்ப இதுல அரசு மேல குற்றம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அதிகாரிகள் யார்? நியமிக்கப்பட்ட நீதிபதி யார்? விசாரணை கமிஷன் நீதிபதி யார்? அவங்கெல்லாம் யாரு? அவங்களை இன்னும் கடுமையாக்கணும் அப்படிங்கறத நம்ம கோரிக்கையா இருக்கு. இப்ப ஒற்றை கோரிக்கை தான். அந்த 3 பேர் இருக்கு காரணம் அல்ல, பின்புலத்தில் யாரோ இருக்காங்க. புரியுதுங்களா? இப்ப பழி வாங்குறதுல 2 விதம் இருக்குமா. ஒரு பாமரனா பேசுவோம். பழி வாங்குறதுல, இப்ப நான் உங்களை பழி வாங்குறேன்னு சொன்னா, நானே என்ன பிளேட்ல கீறிக்கிட்டு நீங்க தான் கீறினீங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது ஒரு ரகம். அல்லது நானே உண்மையான உங்களை பிளேட்ல கீறி விட்டு பழி வாங்குறது ஒரு ரகம். 2 தான் இருக்க முடியும். ஒன்னு நானே செஞ்சுக்கிட்டு உங்க மேல பழி போடுறது, அல்லது நானே பண்றது. இது 2மே ஒரே செயல் தான். இப்போ அந்த முத்தையா, பத்மா, இவங்க தான் அங்க இருக்கிறது. பத்மாங்கிறவங்க பஞ்சாயத்து பிரசிடென்ட், அவங்க கணவர் தான் ரூல். இது தமிழ்நாடு முழுவதும் இந்த கேவலம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து பெண் பஞ்சாயத்து பிரசிடென்டா இருக்காங்களோ அங்க அவங்களுக்கு டம்மி, அவங்க புருஷன் தான் எல்லாமே, அவங்க வீட்டுக்காரர் தான் எல்லாமே பண்ணுவார். அந்த அம்மா சும்மா கையெழுத்து போடும், நம்ம நாட்டு ஜனாதிபதி மாதிரி அவங்க ரப்பர் ஸ்டாம்பு. அப்ப முத்தையா தான் அங்க வந்து ரூலிங்கா இருந்திருக்காரு. சரிங்களா? நடந்தது இதுதான். அப்ப அந்த முத்தையாங்கிறவர் தான் அந்த நீரேற்று வேலையை செய்யறவர் வந்து சண்முகம். அந்த சண்முகம் பட்டியலின மக்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி தேவையோ அப்பெல்லாம் அவர் வந்து அதை ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதனால அந்த சண்முகம் வந்து இந்த மக்களுக்கு சண்முகத்து மேல ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கு. சரிங்களா? அந்த சண்முகம் இருக்கார் இல்லையா, அதுல பெரிய குளறுபடி நடந்திருக்கு. அந்த சண்முகத்தை இவங்க வேலையை விட்டு நீக்கிறாங்க. யாரு? முத்தையாங்கிறவர் வேலையை விட்டு நீக்கிறார். முதல்ல முத்தையாவுக்கு இவரை சண்முகத்தை வேலையை விட்டு நீக்கிற அதிகாரமே கிடையாது. வட்டார வளர்ச்சி அதிகாரி தான் நீக்கி இருக்கணும். இவர் எந்த பவர்ல முத்தையா வந்து இவர் பதவியிலிருந்து நீக்கினாரு? அதுக்கெல்லாம் அரசு பதில் சொல்லணும்ல. அதை பத்தி கேட்கவே இல்லை. இப்ப நாம கேட்கிறோம், சண்முகத்தை பதவி நீக்கம் செய்வதற்கு முத்தையாவுக்கு உரிமை கொடுத்தது யார்? அதை பத்மாவுக்கு உரிமை கொடுத்தது யார்? அப்ப
பட்டியலின மக்கள் சொல்றாங்க, இல்ல சண்முகம் வந்து தப்பு பண்ண நல்லா தானே போயிட்டு இருக்காரு, அவரை ஏன் நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பிறகுதான் இந்த மலம் கலக்கப்படுது. தெரியுங்களா? இங்க என்ன வருதுன்னா, இவங்கெல்லாம் கேள்வி கேட்கிறதா, இவங்கெல்லாம் நம்ம எதிர்த்து பேசுறதா, இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு இது நீடிக்கும்? நான் எங்ககிட்ட வேலை செய்யற ஒருத்தனை நீக்கினா இவங்க கூட்டத்தோட வருவாங்களா, நீதி கேட்பாங்களா அப்படின்னு இந்த ஒரு பொது புத்தி கட்டப்பட்டிருக்கு. பட்டியலின மக்கள்னா இப்படித்தான், அவங்க பேசக்கூடாது, நீதி கேட்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, 10 பேர் நிக்கிற பக்கம் வரக்கூடாது, டீ கடைக்கு வரக்கூடாது, ஹோட்டலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பொது புத்தி கட்டப்பட்டிருக்குல்ல. நகரங்கள்ல மாறுபட்டிருக்கலாம். கும்பிடணும், கும்பிடுற சாமிங்கணும், இவனை பார்க்கும்போது செருப்பு கழட்டி வச்சிடணும், இவனை பார்க்கும்போது துண்டை எடுத்து கக்கத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா கட்டப்பட்டிருக்கிற ஒரு அந்த மனோபாவம் இன்னும் இடியவே இல்லை, இடிஞ்சே தொலைக்கல. அந்த எண்ணத்துல இவங்க பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். சரி, முத்தையாவை தலித் மக்கள் பழி வாங்கிறதுக்காக இதை செஞ்சாங்க அப்படின்னு தான் இவங்க தரப்பு சொல்றாங்க. யார் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார்களோ, யார் இதை அம்பலப்படுத்தினாங்களோ அவங்க தான் குற்றவாளிகள்னு சிபிசிஐடி சொல்லுது. ஆனா அந்த தண்ணி யாருக்கான தண்ணி? யாருக்கான தண்ணி? இப்ப முரளி ராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் தான் போய் கலந்தாங்க அப்படின்னா அவன் குழந்தை அதுல அந்த தண்ணியை குடிக்கும்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, அவங்க குடும்பத்துல குடிப்பாங்கல்ல இல்லையா? அவன் அப்பனாத்தா குடிப்பான்ல, அவன் குழந்தை குடிச்சிருக்கும்ல, உடனடியா மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தாங்கல்ல, அதுல வாந்தி பேதியாகி இன்னும் ஆயிட்டு இருக்கு. எவனாவது பழி வாங்கிறதுக்காக தான் குழந்தைக்கு, தான் அப்பாவுக்கு, தான் மனைவிக்கு மலத்தை கொடுப்பானா? இப்படி ஒரு பழி வாங்குதல் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? உண்மையாலுமே சண்முகத்துக்காக இந்த மக்கள் பழி வாங்கணும்னு நினைத்திருந்தால் முத்தையா வீட்டு தொட்டியில தானே கலந்துருக்கணும். உண்மையாலுமே முத்தையா மேல கோபத்திலேயோ, ஏன் சண்முகத்தை நீக்கினீங்கிற ஆதங்கத்திலேயோ பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா முத்தையா வீட்டு தொட்டியில கலந்திருந்தால் அது பழி வாங்குதல். கரெக்ட். ஏன் தொட்டியில நானே மலத்தை கலந்துக்கிறேங்கிறது இது என்ன விசாரணை? ஒரு பாமரனா கேட்கிறேன். நம்ம முத்தையாவை நடு ரோட்ல 4 பேர் அடிச்சு போட்டாங்க அப்படின்னா அது ஒரு பழி வாங்குதல். ஏயா எங்க சண்முகத்தை வேலையை விட்டு நீக்கின அப்படின்னு அவன் பைக்கை எரிச்சு விட்டாங்க, அது ஒரு மாதிரி பழி வாங்குதல். இல்ல அவன் வீட்டு தோட்டத்தை எரிச்சு விட்டாங்க, இதெல்லாம் பழி வாங்குதல். ஏன் வீட்டுல மலத்தை கலந்துட்டு கூட உடனே போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல, எங்களுதுல இப்படி நீங்க கலந்துட்டீங்க உங்களாலதான் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. உபயோகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா போய் சொல்றது இப்ப அப்படியே இவன் கலந்திருந்தாலும் எந்த போலீஸ்கார மேல நீங்க குத்தம் சொல்றீங்கன்னா அவன் குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அவன் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நாத்தம் வந்திருக்கு. ஒருவேளை அவனே கலந்திருந்தாலும் அந்த தண்ணியை குடிச்சிருப்பானா, அல்லது அந்த தண்ணியை அவங்க ஆத்தா குடிக்கும் போது பார்த்துட்டு இருந்திருப்பானா? ஏன்னா அவ்வளவு கொடூரமானவங்களா தலித் மக்கள், நினைச்சு பாருங்க. அதனாலதான் இந்த விசாரணையின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அரசு அதிகாரிகளை முடுக்கி விட்டிருந்தாலும் கூட அதிகாரத்தில் உள்ளவர்கள் இன்னும் தலித் மக்களின் மேல் வெறுப்போடு இருக்கிறார்கள். அந்த குற்றத்தை அவர்கள் மேலே சுமத்த வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியில் இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நீதி வேண்டும், இதுதான் நம்ம கேட்கறது. அப்ப நீதி எங்க கிடைக்கும்? நீதிமன்றம் தான் உச்சமா. ஒரு நீதியை மக்கள் நம்புறோம், நாங்கெல்லாம் நம்புறோம், நீங்க நம்புறீங்க, எல்லாம் நம்புறீங்க, அங்க நீதி கிடைக்கும் நம்புறோம். ஆனா அங்கேயும் நீதி கிடைக்கலன்னா, நான் இன்னைக்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்கம்மா. அது கூட்டணியில் இருக்கிறவங்களுக்காக நான் ஆதரிச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை. அநீதி எங்க நடைபெறுகிறதோ, பாதிக்கப்பட்டவங்க எங்க நிக்கிறாங்களோ அங்க விடுதலை சிறுத்தைகள் நிக்கணும். இதுதான் எங்க தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. வேங்கை வயல்ல அநீதி நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள், அவங்க பக்கம் நிக்கணும். நாளைக்கு இவங்க கூட்டணியில சேர்த்துக்குவாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க, 2067 இந்த கூட்டணியில் இருப்ப அந்த பார்வையெல்லாம் நமக்கு இல்லை. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறாங்க. 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற அந்த சட்டத்தின் கண்ணோட்டப்படி தான் நாங்கள் கேட்கிறோம். இன்னும் நீதி விசாரணையை சுதந்திரமாக நடைபெற வேண்டும். ஆனா இதை முடிக்க கூடாதுன்றதுக்கான ஒரு நோக்கத்தோட தான் இப்போ எல்லா டெஸ்டும் எடுத்ததுக்கு அப்புறமா இது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இதை ஒரு அரசியல் படுத்துறாங்கன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. அதை எப்படி பார்க்க? அதாவதுமா, இதுல அரசியல் செய்யறோம், போராட்டம் செய்யறோம், இதெல்லாம் அப்புறம் மனிதாபிமானம் வேணும். அதிகாரிகளுக்காகட்டும், அரசுக்காகட்டும், நீதிமன்றத்துக்காகட்டும் மனிதாபிமானமும் வேண்டும். அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி எல்லாம் விசாரணை பண்ணக்கூடாது. எப்பவுமே நீங்க ஒரு தீர்ப்பை எழுதிட்டு விசாரணை மேற்கொண்டால் அது அங்கதான் போய் நிற்கும், தீர்ப்புல தான் போய் நிற்கும். நீங்க பரந்துபட்ட ஒரு விசாரணையை மேற்கொள்ளணும். இவ்வளவு பேசுற ஒரு நீதிபதியை விசாரணை கமிஷன் போட்டாங்க, அவங்க வேங்கை வயல் மக்களை சந்திக்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் எப்படி நீங்க உங்களால ஒரு நீதி எழுத முடியும்?
எழுத முடியாது இல்லையா? ஆக நீதிமன்றத்தை நாங்கள் நம்புறோம். அதனால நீதிமன்றம் சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அந்த நீதிமன்றமாவது சரியான நோக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கொடுக்கும்னு நம்புறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கும் வந்து மக்கள் தெளிவா இருக்காங்கம்மா. இன்னைக்கு ஏதோ மக்கள்லாம் மௌனமா இருக்காங்க. வேங்கவேலை சுற்றியுள்ள மக்கள் வந்து இதை பத்தி ஒன்றும் கொந்தளிக்கல, அதனால வந்து இதை வந்து அப்படியே கமுக்கமா முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. மக்கள் மைண்ட்ல சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடி பெட்டி தான் அந்த வாக்கு பெட்டி, ஒரு அடி பெட்டி தான். நீங்க என்னதான் திட்டங்களை செஞ்சிருந்தாலும், நீங்க என்னதான் அவங்களுக்கான நலன் திட்டங்களை செஞ்சிருந்தாலும், அந்த பட்டனை அமுக்கும் போது அந்த மலை வாசம் மூக்கில் அடிச்சுன்னு வச்சுங்களேன், இங்க அமுத்துற கை இங்க அமுச்சுன்னா முடிஞ்சு வச்சா ஒரு அடி பெட்டி உங்களை தீர்மானிச்சிருதா? அதனால அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உளவியலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஒரே ஒரு தடவை ஒரு நாத்தத்தை முதிச்சிட்டா கூட, காலால முதிச்சிட்டா கூட 10 தடவை கழுவுறோம். அல்லது செருப்பால முதிச்சா கூட செருப்பை தூக்கி போட்டு புது செருப்பு வாங்கிடுறோம். இது உடலுக்குள்ள போயிடுச்சு, அந்த தண்ணி உடலுக்குள்ள போயிடுச்சு. நினைச்சு அது எவ்வளவு மாற்றங்கள் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்னைக்கா ஒரு நாள் உண்டு பண்ணும். சாப்பிடும் போதெல்லாம் அந்த நாத்தம் வரும். இது ஒரு மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய ஒரு முக்கியமான பயங்கரவாத பிரச்சனை. ஆக நீதிமன்றத்திற்கு போன இந்த வழக்கில் நீதி கிடைக்கும்னு நம்புறோம். அதே மாதிரி அதிகாரிகளுக்கு சொல்லித்தர வேண்டியதுன்னா, நீங்க முதல் மாதிரி ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக இருந்த சிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாம் இங்க கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் நீதிபதிகளா இருக்காங்க, ஒவ்வொருத்தர் கையில ஆண்ட்ராய்டு இருக்கு, ஒவ்வொருத்தரும் படிச்சிருக்கா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இவ்வளவு விசாரணை பண்ணிட்டீங்கல்ல, அந்த மக்களை, அதுலயும் படிச்ச பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்களை நீங்க குற்றத்தை ஒத்துக்குங்கன்னு சொல்லி இவங்க சொன்னது கோரிக்கையா வந்து சீஃப் செக்ரட்டரியேட் இருக்கு, டிஜிபி கிட்ட இருக்கு. இதெல்லாம் இந்த இவங்க விசாரணை கமிஷன் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்க ஒத்துக்குங்கன்னு சொல்லி அவங்களை டார்ச்சர் மிரட்டி இருப்பாங்க இல்லையா? படித்த இளைஞர்கள்ல அவன் முன்னேற்பாடா இப்படித்தான் தலித் மக்களை இவங்க கையாளுவாங்க, இந்த அதிகார வர்க்கம் இப்படித்தான் பழிய நம்ம மேல போடும், எவனோ செஞ்சிருந்தாலும் நீங்க தான் செஞ்சீங்கன்னு குற்றத்தை நம்ம தலையிலேயே வைப்பான் அப்படிங்கிறது தெரிந்த படித்த இளைஞர்கள் எப்படி இருந்தாலும் இவங்க இதைத்தான் செய்வாங்கன்னு சீஃப் செக்ரட்டரிக்கும் டிஜிபிக்கும் அந்த தேதியிட்ட கடிதங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதம் தான் இதுல முக்கிய ஆவணமா இருக்க போகுது. அதனால நீதிமன்றம் மிகச்சரியாக இதில் தீர்ப்பு வழங்கும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீதிமன்றமும் பொய்த்தால் மக்கள் மன்றம்